ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கேஸ் பர்னர் இருக்கு இல்லையா, அந்த கேஸ் பர்னரை எப்படி ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. கேஸ் பர்னர் மேலே ஒரு பொடியை நீங்கள் தூவி பாருங்கள். அந்த கேஸ் பர்னர் அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லா வீட்லேயுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% ரிசல்ட் சூப்பராக இருக்குங்க. அதே போல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலாக பார்க்கறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஒரு தட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளோ கருத்து போன பர்னராக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் பாருங்கள் எந்த அளவுக்கு கருத்து போயிருக்கு இந்த பர்னரு. இது ரெண்டுத்தையும் எடுத்து நீங்கள் தட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. இது மேலே இந்த ஒரு பொடியை நீங்கள் தூவி பாருங்கள். நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க. அது என்ன பொடின்னு பார்த்தீங்கன்னா லெமன் சோடாங்க. எல்லா மளிகை ஷாப்புமே கிடைக்குங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் போல் மட்டும் நீங்கள் லெமன் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. 2 பர்னர் மேலேயுமே கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம ஆப்ப சோடா சேர்த்துக்கலாங்க. நம்ம தோசை மாவுக்கு யூஸ் பண்ண இல்லையா ஆப்ப சோடா, அது எடுத்துக்கோங்க. இந்த பர்னர் மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் போல், இன்னொரு பர்னர் மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி நல்லா அந்த பர்னர் மூழ்கிற அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கணுங்க. நீங்கள் தண்ணி ஊற்றும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா பபுள்ஸாக வருங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ப சோடாவும் லெமன் சோடாவும் நல்லா சேர்ந்துட்டு பபுள்ஸ் மாதிரி கிடைக்குங்க. இந்த பபுள்ஸ் தாங்க அந்த பர்னர் மேலே இருக்கிற அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக வெளியே கொண்டு வந்துருங்க. இப்போ பாருங்கள், நான் தண்ணி ஃபுல்லாகவே ஊற்றிட்டேன். அந்த கேஸ் பர்னர் மூழ்கி இருக்குங்க. கேஸ் பர்னர் மூழ்கிற அளவுக்கு நீங்களுமே தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த பபிள்ஸ் நல்லா அடங்கணுங்க. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பர்னரை பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி விட்டு நீங்கள் கலக்கி விட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கமுத்தி வச்சுக்கோங்க. அந்த பபிள்ஸ் பாருங்கள் அப்படியே தாங்க இருக்குது. கரெக்டாக இந்த பபிள்ஸ் அடக்கிறதுக்கு 5 நிமிஷம் போல் ஆகிடுங்க. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியுங்க, அந்த பபிள்ஸ் எதுவுமே இன்னும் போக கிடையாது. கரெக்டாக 5 நிமிஷம் போல் ஆகணுங்க. இப்போ பாருங்கள், நான் திருப்பி வச்சுக்கிட்டேன் கேஸ் பர்னரை. திருப்பி வச்சுட்டு நீங்கள் இதே போல் நல்லா அழைச்சி இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே நல்லா மூழ்கி கிடைக்குங்க. அப்போ தாங்க அந்த அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும். பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியுது இல்லைங்களா? கொஞ்சமாக லைட்டு தாங்க நான் தேய்ச்சா அந்த கையிலே அந்த அழுக்கெல்லாம் வந்துடுச்சுங்க. இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. அந்த பபிள்ஸ் ஃபுல்லாகவே அடங்கிடுச்சுங்க. அந்த பபிள்ஸ் ஃபுல்லாகவே அடங்கி தண்ணி பாருங்கள் நார்மலாக இருக்குங்க. இப்போ இந்த பர்னரை எடுத்து பாருங்கள், நல்லா க்ளீன் ஆகுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா கையில் தேய்ச்சாலே போதுங்க, அந்தளவுக்கு பளிச்சுன்னு ஆகுங்க. நீங்கள் நார் ஸ்க்ரப்பு போட வேண்டிய அவசியம் கூட இருக்காதுங்க. ஆனால் இது ரொம்ப அழுக்கு இருக்கிறதுனால நார் ஸ்க்ரப்பு நான் அப்புறம் எடுத்து போகிறேங்க. இப்போ நம்ம வெறும் கையில் நான் தேய்ச்சி காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு ஆகிட்டு வந்திருக்குன்னுட்டு. பாருங்கள், அழுக்கு எல்லாமே என் கையில் தாங்க வந்திருக்கு. நம்ம சோப்பு போடல, எதுவுமே போடாமல் அழுக்கெல்லாம் எவ்வளோ வந்திருக்கு நீங்களே பாருங்கள். இப்போ இந்த பர்னரை இதுக்குள்ளேயே வச்சுட்டு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இந்த தண்ணியில் நல்லா திருப்பி நீங்கள் விட்டுட்டு அந்த தண்ணியை வச்சு நீங்கள் அந்த பர்னர் மேலே உள்ள வெளியே எல்லா சைடும் நீங்கள் கை வச்சுட்டு லைட்டாக மட்டும் நீங்கள் தேய்ச்சி விடுங்க. அந்த கருப்பு அழுக்கு தன்மை இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக வெளியே வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நான் 2மே தேய்ச்சிருக்கேன். இந்த தண்ணியை எடுத்து நான் சிங்கில் ஊற்றிட்டுங்க. சிங்கில் ஊற்றிட்டு அதே தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே நீங்கள் இன்னொரு பொருள் ஆட் பண்ணிக்கோங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சபீனா பவுடர் தாங்க. சபீனா பவுடர் 1 டீஸ்பூன் போல் மட்டும் எடுத்துக்கோங்க. அதிகமாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. அடுத்தா நீங்கள் நார் இல்லை ஸ்க்ரப்பு எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா நாரும் ஸ்க்ரப்பு 2மே எடுத்திருக்கேன். அந்த பர்னர் நல்லா தேய்ச்சி விடுங்க. அந்த சபீனா பவுடர் தொட்டு கரெக்டாக நீங்கள் 2 பர்னருமே ஒரே 1 நிமிஷம் போல் மட்டும் தேய்ச்சா போதுங்க. அதிக நேரம் நீங்கள் தேய்க்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. ஏன்னா நீங்கள் தேய்க்கும் போது உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியும், எந்த அளவுக்கு அழுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகுங்க. இப்போ பாருங்கள், ஒரு பர்னர் நான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு பர்னரையுமே அதே போல் உள்ள வெளியே எல்லா இடத்துலையுமே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க எல்லா இடத்துல இருக்கிற அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்ற ஆயிருக்குன்னுட்டு. அந்த பர்னர் மேலே அழுக்கு இருக்கிறது எல்லாமே என் கையில் எந்த அளவுக்கு கருப்பு தன்மையாக இருக்குது. பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியுங்க.
அவ்வளோதாங்க 2 பர்னரும் நம்ம தேய்ச்சி முடிச்சிட்டோம். என் கையில் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குன்னுட்டு. இப்போ நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி ஊற்றி நீங்கள் கழுவிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அந்த கேஸ் பர்னர் மேலே எந்த அளவுக்கு அழுக்கு வந்திருக்குன்னுட்டு அந்த அழுக்கு எல்லாமே அந்த தண்ணிக்குள்ளே தாங்க வந்துடுச்சு. இப்போ நீங்கள் இந்த பர்னரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு. பாருங்கள் இந்த பர்னரை நல்லா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த தண்ணியிலேருந்து எடுத்துடலாங்க இந்த பர்னரை. அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு கலராக இருக்குன்னுட்டு. இந்த தண்ணியை நம்ம சிங்கில் எடுத்து ஊற்றிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள் சிங்கில் ஊற்றிட்டு தட்டியுமே நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த 2 பர்னருமே இந்த தட்டுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா சுத்தமாக. இப்போ நம்ம பர்னரை நல்லா வாஷ் பண்ணிட்டோங்க. இந்த தண்ணியிலேருந்து பர்னரை எடுத்துட்டு இந்த தண்ணியை நம்ம ஊற்றிட்டு வந்துடலாங்க. ஊற்றிட்டு அந்த பிளேட்டை நல்லா கழுவிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள் பிளேட்டும் நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்லைங்க, இந்த பர்னருமே எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியுங்க. இந்த பர்னரை நீங்கள் அதே தட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் வேஸ்ட்டான துணி எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு காட்டன் டவல் எடுத்திருக்கேன். நீங்கள் உள்ளே வெளியே 2 சைடுமே இந்த காட்டன் துணியை வச்சு நல்லா துடைங்க. அந்த ஈரத்தன்மையாக இருக்கும்போது நீங்கள் துடைச்சிங்கன்னா அந்த அழுக்கு எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக வெளியே வந்துடுங்க. பாருங்கள் நானே காமிச்சிருக்கேன் எந்த அளவுக்கு அழுக்கு வந்திருக்குன்னுட்டு. இப்போ நம்ம காட்டன் துணி வச்சு நல்லா துடைச்சிட்ருக்குங்க உள்ள வெளி எல்லா சைடுமே. அந்த அழுக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னுட்டு. அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக நம்ம பர்னரை க்ளீன் பண்ணிட்டோங்க. கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. 100% ரிசல்ட் சூப்பராக இருக்குங்க. இந்த பர்னர் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னுட்டு உங்களுக்கே நல்லா தெரியுங்க. நம்ம ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம். இது க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 5லேருந்து 8 நிமிஷம் போல் ஆகிடுச்சுங்க. நீங்களுமே உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கம்மா. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ கருத்து போனால் பர்னராக இருந்தாலுமே இந்த 2 பொருள் இருந்தால் போதுங்க. வேறு எதுவுமே தேவைப்படாதுங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிடலாங்க. அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நம்மளோட சேனலை பார்த்து நிறைய டிப்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே போல் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.